வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், கேரளாவில் இருக்கக்கூடிய நாலம்பலம் அப்படிங்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாலம்பலம் அப்படின்னு சொன்னால் 4 கோயில்கள். 4 கோயில்கள்னா ராமாயணத்தில் வரக்கூடிய தசரதனின் மகன்களான ராமர் மற்றும் அவரது சகோதரர்களான லட்சுமணன், பரதன், சத்ருகன் ஆகியோருக்காக படைக்கப்பட்ட கோயில்களாகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்புறையார், அதாவது திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புறையார், அந்த திருப்புறையாரில் ராமர் சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மூழிக்குளம் அப்படிங்கிற ஊரில் லட்சுமணன் கோயிலும், இரிஞ்சலகுடா அப்படிங்கிற ஊரில் பரதருக்கான கோயிலும், நான்காவதாக பாயம்மல் அப்படிங்கிற ஊரில் சத்ருகன் அவர்களுக்கான கோயிலும் படைக்கப்பட்டிருக்குது. இந்த கோயில்களை பற்றின சில விரிவான தகவல்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா திருப்புறையார். இந்த திருப்புறையார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இந்த திருப்புறையார் கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட முகப்பு வாயில் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையோரமாகவே இருக்குதுங்க. இந்த ஆத்தங்கரை வழியாக நம்மளால் யாராலையும் போக முடியாது, பின் வழியாக மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இந்த கோயிலோட திருவிழா காலத்தில் மட்டும்தான் தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த ராமர் அவருடைய அந்த சிலை மட்டும்தான் அந்த ஆத்தங்கரை வழியாக வெளியில் புறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கோயிலை கட்டினவங்க யார் என்னன்ற தகவல்கள் நமக்கு முழுசாக தெரியலை. ஆனால் நிச்சயமாக இந்த கோயில்களை சேர மன்னர் கட்டியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. இந்த கோயிலோட திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராட்டுப்புழா பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இது நடக்குங்க. இந்த கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது ராமர் கோயில் ஆனாலும் இங்கே மகாவிஷ்ணுவுடைய சிலை தான் மூலவராக இருக்குதுங்க. அந்த மகாவிஷ்ணுடைய 6 அடி சிலை சதுர்புஜ சிலை, அதாவது 4 கைகள் கொண்ட சிலையாக இங்கே காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நாலம்பல யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கோயில்களுக்கான யாத்திரை தொடங்குறவங்க இந்த திருப்புறையார் கோயிலிருந்து தான் இந்த யாத்திரையை தொடங்குறாங்க. அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது, நம்பப்படுதுங்க. இது சரிவர இல்லைனாலும் இந்த கோயில் மீனவர்களால், அதாவது தீவிரா நதிக்கரை அப்படிங்கிற அந்த நதிக்கரையில் மீன் பிடிக்க சென்றவர்களால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராமர் சிலை கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் வந்து அந்த கோயிலை ஒரு வழிபாட்டு தலமாக உருவாக்குனதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலுடைய முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, மீன்களுக்கு உணவளிக்கக்கூடிய மீனூட்டு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடு தான் இங்கே முக்கியமான வழிபாடாக இருக்குதுங்க. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னா, விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் இந்த கோயிலில் வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கொச்சி தேவசம் போர்டால் நிர்வகிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோயிலாகவும் இருக்குதுங்க. இந்த கோயிலில் கேரளா மலையாள கன்னி மாதம் திருவோண நாளில் திருவிழா மிக சிறப்பாக திருவிழா நடத்தப்பட்டு வருதுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நாலம்பலத்திற்கான யாத்திரையை வரீங்க அப்படின்னு சொன்னால், வழிபாட்டுக்காக வரீங்கன்னு சொன்னால், இந்த திருப்புறையாறுலேருந்து உங்களுடைய வழிபாட்டை தொடங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ஆன்மீக நண்பர்கள் சொல்கிறாங்க. இந்த கோயில்களை தொடர்ந்து 4 முறை இந்த நாலம்பல யாத்திரை மேற்கொண்டு வந்தோம்னா நாம் நினச்சது நடக்கும் அப்படின்னு இங்கே உள்ள பக்தர்களால் மிக தீவிரமாக நம்பப்பட்டு வருதுங்க. இந்த திருப்புறையார் கோயிலை தொடர்ந்து எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூழிக்குளம் லட்சுமணன் கோயில், திருச்சூர் மாவட்டம் இரிஞ்சலாகுடா பகுதியில் இருக்கக்கூடிய கூடல்மாணிக்கம் பரதன் கோயில், பாயம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய சத்ருகன் கோயில், இந்த 4 நாலம்பலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. இந்த கோயில்களுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் இந்த பானத்தில் இந்த கோயில்களை பற்றின குறிப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த கோயில்களை கட்டின மன்னர்கள், பொதுவாக கோயில்கள்னாலே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயில்களை திருப்புறையார்
ராமர் கோயிலும், மூழிக்குளம் லக்ஷ்மணன் கோயிலும், பாயமல் சத்ருகன் கோயிலும் யார் கட்டினாங்கன்ற தகவல்கள் நமக்கு முழுசாக இல்லைனாலும், இறைஞ்சலாகுடா பரதன் கோயிலை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அந்த கோயிலை கட்டினது சேரமான் சக்கரவர்த்தின்னு கூடிய ஒரு சேர மன்னன் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாருங்க. இந்த கோயில்களை திப்பு சுல்தான் காலத்தில் திப்பு சுல்தான் படையெடுப்பின் பொழுது இந்த கோயில்கள் சிறிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அந்த கோயில்கள் முழுமையான திறனோடு இந்த கோயில்கள் கேரள கட்டிடக்கலை நுணுக்கங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் இன்னமும் சிறப்பு வாய்ந்து செயல்பட்டு வருதுங்க. இந்த நாலம்பலத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 கோயில்களிலும் ஒரே மாதிரியான 6 அடி உயர விஷ்ணு பகவான் சிலை இருக்குதுங்க. இந்த சிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கைகள் கொண்ட சதுர்புஜ தோற்றத்தில் இருக்குதுங்க. இதில் இந்த 4 கோயில்களில் ஒரே ஒரு கோயில், அதாவது பாயமல்ல இருக்கக்கூடிய சத்ருகன் கோயிலில் மட்டும் இந்த சிலை ரொம்ப சின்னதாக இருக்குதா சொல்லப்படுதுங்க. இந்த 4 அம்பலங்கள் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிற இடத்த நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எங்கேருந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருப்புரையார் திருச்சூர்லேருந்து 22 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க. மூழிக்குளம் திருச்சூர்லேருந்து குருவாயூர் வழியில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. இறைஞ்சலாகுடா திருச்சூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. பாயம்மல் இறைஞ்சலாகுடாவிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 4 கோயில்களுக்குமே நாம் ஒரே நாளில் யாத்திரை செய்ய முடியுங்க. அதே மாதிரி அங்கே அந்த நடை திறந்திருக்கக்கூடிய அந்த நேரங்களில் நாம் அங்கே சென்று நம்முடைய பரிகாரங்களை வேண்டுதல்களை செய்யக்கூடிய வகையில் அந்த நேரங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. எனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்கள், நீங்கள் இந்த நாலம்பல யாத்திரையை மேற்கொள்ள விரும்பினீங்கன்னாக்கா தாராளமாக நீங்கள் வரலாம். உங்களுடைய நம்பிக்கைக்கு, உங்களுடைய ஆன்மீக பக்திக்கு இந்த கோயில் யாத்திரை ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நாலம்பலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இணையதளத்தில் சர்ச் பண்ணால் கூட நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேருந்து எங்கே வரணும், எந்த நேரத்தில் வரணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். எனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து இந்த நான் சொன்ன தகவல்கள் உங்களில் யாருக்காவது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புகிறேன். இது போன்ற தகவல்களை, இது போன்ற ஆன்மீக திருத்தலங்கள் பற்றிய காணொளிகளை நம்முடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கும், உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆலினால் ஆனந்த். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.